வேங்கைய வயல் வழக்கிற்கு தமிழ்நாடு அரசு உரிய முக்கியத்துவம் அளிக்கவில்லை என வழக்கறிஞர் ஜி எஸ் மணி குற்றம் சாட்டியுள்ளார். வழக்கில் முன்வைத்த வாதங்கள் தொடர்பாக நமது செய்தியாளர் சுப்பையாவிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வழக்கு வந்தபோது உங்க தரப்புல என்ன வாதங்கள் முன் வச்சீங்க? எஃப்ஐஆர் தாக்கல் செய்த 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அதுல சிபிசிஐடிக்கு இந்த வழக்க டிரான்ஸ்பர் விசாரணைக்கு சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வுக்கு டிரான்ஸ்பர் செய்தோம். இந்த வழக்கு ஜனவரி 2023 அதுவும் 1.5 வருட காலம் ஆகிவிட்டது. ஒன்மேன் கமிஷன் ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயண ஜஸ்டிஸ் அவர்களை நியமித்தோம். சுமார் 7-8 மாத காலம் ஆகிவிட்டது, ஒரு காலம் ஆகிவிட்டதுன்னு சொல்லியும் அவர் ஒரு இன்ட்ரீம் ரிப்போர்ட் தாக்கல் செய்து அதுவும் 7-8 மாத காலம் ஆகிவிட்டதுனோ அதற்கு பிறகு இதுவரைக்கும் ஒரு விசாரணையும் நடக்கல. ஒரு நபரையும் இவங்க ஐடென்டிஃபை பண்ணல, யார் இந்த குற்றம் செய்தார்கள் என்று ஐடென்டிஃபை பண்ணல, யார் மேலையும் வழக்கு பதிவு செய்யல, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல. இந்த வழக்கு தமிழக அரசு இந்த வழக்குக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. இதை சரியான முறையில் விரைவான ஒரு நீதி விசாரணை நடத்த மாட்டேங்கிறாங்க. சட்டத்தில் ஷெட்யூல், அதாவது ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பிரிவென்ஷன் ஆஃப் ஷெட்யூல் அந்த ஆக்ட்ல சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, சரத்து 4 என்ன சொல்லுதுன்னா, போலீஸ் அதிகாரி, இந்த வழக்கு விசாரணை செய்யற போலீஸ் அதிகாரி அவர் 6 வீக்ஸ்ல அந்த விசாரணையை முடிச்சு இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யணும். அப்படி தாக்கல் செய்யல அப்படின்னா அதுவே ஒரு குற்றமாகும், ஒரு பனிஷ்மெண்ட் ஆகும். இது 1.5 வருட காலமா இறுதி அறிக்கை தாக்கல் செய்யாம இருக்குன்னு சொல்லி அந்த சரத்தெல்லாம் படிச்சோம். அதை கேட்ட நீதிபதிகள் உடனே நீங்க 1.5 வருட காலமா என்ன செஞ்சீங்க, இதுல என்ன விசாரணை செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. அவங்க அரசு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர், நாங்க சிலரெல்லாம் விசாரிச்சிருக்கிறோம், நாங்க விசாரிச்சு இன்னும் விசாரணை நடந்துகிட்டே இருக்குனாங்க. அப்பதான் நீதிபதிகள் இன்னும் எத்தனை காலங்கள் இந்த விசாரணை நடத்துவீங்க, உடனே 3 மாத காலத்துக்குள்ள இந்த விசாரணையை முடிச்சு இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யணும். அடுத்த தேதி 3 ஜூலை இந்த வருடம் இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. அன்னைக்கு வரும்போது கட்டாயமாக இதுல இறுதி அறிக்கை விசாரணை முடித்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று கராராக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.